ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 5 மாசம் கழிச்சு இந்த படம் வந்து திரும்பவும் ரீ-ரிலீஸ் ஆக போகுது. ஏன் ரீ-ரிலீஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி இந்த படம் வந்து HD பிரிண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஆன்லைன்ல. இதை வந்து 1.5 கோடி பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கும் வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட ஓஜி ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இன்னும் படம் பார்க்கலங்க, எங்களுக்கு தளபதி படம் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தாதான் எங்களுக்கு அது பொங்கல். அது அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஜனவரியிலேயே, தளபதி படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்பதான் பொங்கல் அப்படின்ட்டு. ஷியூரா ஜூலை 23 பொங்கலா தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ இப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படியோ சென்சாருக்கு போய் இழு நிறுத்து இந்த படத்துல சில காட்சிகள் கட் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் சீன்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணாதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ற கொடுவோம், சர்டிபிகேட் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்ப்பா, நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயே வந்து மேல்முறையீடு பண்ணி இந்த சென்சார் டீம் வந்து கேவலமான ஒரு வேலைன்னு பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஒரு ஆதரவு பொருள் எழுதிச்சு. எப்படிங்க ஒரு படத்தை எப்படி நீங்க அரசியல் காரணத்துக்காக முடக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு படம் வருதுங்க. பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இப்போ ட்ரைலர் கட்டு கூட நேற்று இன்ஸ்டாகிராம்ல விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். சிஎம் ரிலீஸ் பண்ணல, தளபதி விஜய் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவரு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது செம்ம கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு கட்டு அந்த ட்ரைலரை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு கட்டு. இப்பதான் இங்க ஒரு சஸ்பென்சிங் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம எல்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருந்தீங்க, இந்த நெட்ல ரிலீஸ் ஆன இந்த ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமா பார்த்துருந்தீங்க. அதுல எல்லா சீனும் உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த படத்துக்கு போனா இந்த சீன் இப்படிதான் வரப்போகுது, வினோத் இதுதான் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, படத்தை திரும்பவும் வந்து சில காட்சிகள் மாத்தி எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறது, விஜய் அவர்கள் அரசியல ஜெயிச்சது, அது மட்டும் இல்லாம சிஎம் அவர்கள் பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த படத்துல வரப்போகுது. எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்கிறத எல்லாம் தூக்கி உள்ள விட்டாங்க. சோ ரொம்ப மாசா இருக்க போகுது. என்னடா தரையில் நடந்தது திரையில் வருது அப்படின்னு சொல்றது வடிவேல் டயலாக் மாதிரி இன்னைக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது. இந்த படம் யாருக்கு வந்து அடி வயித்துல புளிய கரைக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அது டிஎம்கே காரங்களுக்கு தான். டிஎம்கே காரங்களை பத்தி பேசும்போது எனக்கு சரியான கோவம். நேத்து எக்ஸ் தளத்துல என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தானுங்க, அதாவது நீங்க எல்லாம் வந்து சிஎம் விஜய் அவர்களை கலாய்ச்சா மட்டும்தானே கேஸ போடுறீங்க, தூக்கி உள்ள வர்றீங்க. நாளைக்கு இந்த ஜனநாயகம் படம் மட்டும் ரிலீஸ் ஆகுறோம், நாங்க யாருன்னு காட்டுறோம். இந்த படத்தை வச்சு செய்ய போறோம், தமிழ்நாட்டிலே வந்து இந்த படம் பிளாப் ஆகிறதுக்கு உண்டான வேலையை நாங்க இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி இந்த ஜூலி மாதிரி சவால் விட்டு இருந்தாங்க. என்னதான் நீங்க வந்து சவால் விட்டு ஃபேக்கான நியூஸ் பரப்புனாலுமே இந்த படம் கிட்டத்தட்ட பிகினிங் ஓப்பனிங் டே அன்னைக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 கோடி எல்லாம் இந்த படம் வசூல் பண்ணிடு. அப்புறம் நீங்க என்ன பீதி கலப்பி யாருக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த படத்தால இந்த ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனதுனால ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டம், விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். என்னடா நம்மளால ப்ரொடியூசர் முதல் முறையா பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிப்புக்கெல்லாம் வந்து ரெட்டிப்பா வந்து வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் அமைய போகுது. ஏன்னா இந்த படத்துல நாங்க நேரடியா வந்து அரசியல் பேசியிருப்போமே தவிர்த்து குறிப்பிட்ட யாரையும் வந்து தாக்கி நாங்க பேசல, இந்த படத்துல நாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு வினோத் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய விவாதம் டிவியில. இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் இருக்கான்ட்டு, வினோத் இப்படி எல்லாம் படம் எடுக்கலாமா, விஜய் இப்படி எல்லாம் நடிக்கலாமா, என்னதான் நீங்க சிஎம்மா இருந்தாலும் ரீகிரியேஷன் சொல்லிட்டு நீங்க தமிழக சட்டசபையில நடக்கிறதெல்லாம் தூக்கி உள்ள போடலாமா, இதெல்லாம் வந்து நாங்க ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி டிபேட் பண்றவன். இதெல்லாம் பார்க்கும்போது தலைவா, ஜனநாயகன் படம் 5 மாசம் கழிச்சு வந்தாலும் இவ்வளவு பெரிய ஆப்பாக வந்திருக்குதே இவனுக்கெல்லாம் அப்படிங்கறத நினைச்சா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிவிக்கே தொண்டர்களும் வந்து இந்த படத்தை ஐயோ சிஎம்னு சொல்றதா, ஆக்டர் விஜய்னு சொல்றதா, எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க, எங்களுக்கு ஒரு ரட்டிப்பு சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படம் வந்து திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை, இவ்வளவு கலவரம் இல்ல, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருப்பாரோ அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இந்த படத்தை எப்ப வந்து முடக்கி உட்கார வச்சானுங்களோ, விஜய் வந்து இந்த படத்து மூலமா வந்து மக்கள் மனசுல இன்னும் அதிக மனம் பிடிச்சிருவாரு, எலெக்ஷன் பத்தி இந்த படம் வந்து பேசப்படும், அதாவது விஜய் அவர்கள் வந்து அரசியல் பேசுறதுனால எல்லா ஓட்ட மாத்தி குத்திடுவானுங்க, அதனால இந்த படத்தை போட்டு அமுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அமுத்துனானுங்க. கடைசி இவனுங்களே அமுந்து போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அந்த படம் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருச்சு, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதாவது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம பண்றாங்களே, அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கும். அப்ப விஜய் நல்லது பண்றது வந்து
இவங்களும் பிடிக்கல, அதனாலதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றது விடலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, எங்க ஓட்டு விஜய் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவனை எல்லாம் வந்து இத்தனை நாளா டிராமா பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறத தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணானுங்க. அந்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு தளபதி என்கிற முதல்வர் ஒருத்தர் உருவாயிட்டாரு. சோ அப்படிதான் வந்து இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். சரிங்க, இப்படிதாங்க படம் வந்து பக்காவா தியேட்டர் ரிலீஸ் வரப்போகுது. அவரோட படத்துக்கு அவரே அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் காட்சிகள் காலை 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 மணி ஷோலாம் கொடுக்க முடியாது. பொறுப்பா இருக்கிற முதல்வர் இப்படி பண்ணிட்டாரு, 4 மணிக்கு ஷோ கொடுத்துட்டாரு, அங்க எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது கிளப்பிடுவானுங்க. சோ அதனால காலை ஷோ வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. என்னதான் இருந்தாலும் தளபதியாச்சே, எனக்கு தெரிஞ்சு 23ஆம் தேதி காலையில ஒரு 9 மணிக்கே வந்து ரிவ்யூ போட்டுருவானுங்க. படம் மொக்கங்க, இந்த படம் வந்து தெலுங்கு படத்தோட பாலையா படத்தோட டப்பிங்க சுத்தமா சரியில்லைங்க, விஜய்க்கு அந்த அளவுக்கு நடிக்கவே தெரியலங்க, இந்த படம் பிளாப்புங்க, 2.5 தாங்க கொடுப்பேன் இந்த படத்துக்கு, அப்படி இப்படின்ட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நைட்டே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருவானுங்க, என்னென்ன பேசணும், எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணணும், என்னென்ன எழுதணுமோ எல்லாம் எழுதி வச்சிருவானுங்க. நைட்டே உட்காந்து பேராவை எழுதி வச்சிருவானுங்க. காலையில 10 மணிக்கு 20 ட்விட்டு போட்டு விட்டுருவானுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவானுங்க. நம்ம என்னமோ பார்த்து இவனுங்கெல்லாம் உண்மையாலுமே படத்துக்கு போயிட்டு வந்து வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கானுங்களாட்டுக்குது, படம் சரியில்லையாட்டுக்குது நினைப்போம். ஆனா இவனுங்க காலங்காலமா செய்யறது என்னன்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவானுங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால பொய்யான தகவலை பரப்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இதுதான் வந்து காலம் காலமா எக்ஸ்தலத்துல நடக்கிற ஒரு விஷயம். இதுவும் வந்து தளபதிக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே எத்தனையோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தளபதி ரசிகர்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால டே நீங்களா நாங்களா பார்த்துடலாம்டா, டே நீங்க என்ன வேணா கமெண்ட்ஸ ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கடா, இந்த படத்தை நாங்க எந்த அளவுக்கு கொண்டு போறோம் பாருங்கடா, பேன் இந்தியா லெவலுக்கு இந்த படத்தை நாங்க ஹிட் பண்ண போறோம்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் ரசிகர்களும் சவால் விட்டுருக்காங்க. சரி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு இப்போ ரீ எடிட்டிங்ல காட்சியில் மாத்தி அமைச்சதுக்கு அப்புறமா அந்த படம் எப்படி இருக்க போகுது, ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அமைய போதா இல்ல மிகப்பெரிய தலைவலியா வரப்போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சில அமைச்சர் எல்லாம் போய் விஜய் காலில் இழுத்துட்டாங்களாம். சார் சிஎம் சார், அண்ணா தளபதி தான், நாங்க 23ஆம் தேதி மட்டும் எங்க பொறுப்பெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்க ரசிகர்களா நாங்க இருக்க போறோம்னா கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் இல்ல டியூட்டியில தான் ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் பண்ணணும், படம் செலிப்ரேட் பண்றதால அப்படி இருக்கட்டும், நீங்க வந்து உங்க பொறுப்புல இருந்து மாறக்கூடாது, நீங்க படம் ரிலீஸ வந்து நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாராம். இருந்தாலும் சில மினிஸ்டர்கள் வந்து இப்போ லீவ் சொல்லிட்டாங்களாம். 23ஆம் தேதி வந்து நாங்க தியேட்டர்ல தான் இருப்போம், விஜய் ரசிகரா வந்து டான்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை நாங்க என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மினிஸ்டர்களும் இப்போ பிளான் பண்ணி 23ஆம் தேதிக்கு லீவ் லெட்டர் எழுதி விஜய் அவங்களோட டேபிளுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். விஜய் அவர்கள் வந்து என்னடா அவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவரு சரி பரவாயில்ல ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு. சோ மினிஸ்டர்களா இல்ல விஜய் ரசிகரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகர் தான், அதுக்கப்புறம் தான் நாங்களும் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி படத்தை. ஜனநாயகன் படம் இந்தியாவில மட்டும் இல்ல, பல உலக நாடுகள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது, வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அமெரிக்கா, யூகே, லண்டன், அதுக்கப்புறமா ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரியான நாடுகள்ல தளபதி படத்துக்கு மரண வெயிட்டிங்கா இருக்காங்களாம். ரசிகர்கள் இந்த படத்தோட டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து தீர்ந்து போச்சாம். அந்த அளவுக்கு தளபதிக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ல்டு வைடு நியூஸும் நம்மளால படிக்க முடியுது. சோ அந்த அளவுக்கு உலகம் போற தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாட ரெடியா இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா வடக்கன்ஸ் எல்லாம் வந்து மோடியா விஜய் அப்படின்னு கேக்குறானுங்க. நாங்க தளபதி விஜய் தமிழ்நாடு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசவெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே பிரமிப்பா இருக்குது. டேய் என்னடா சேட்டனுங்க தளபதின்னு எங்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு என்னடா நார்த் இந்தியால பான்பிராக்கு போட்டுட்டு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்களே, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா விஜய் அவர்களோட மவுஸ் அந்த அளவுக்கு போயிடுச்சு. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து இன்னைக்கு உலகம் பூரா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லாவே வந்து தளபதியை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தளபதி விஜயா நரேந்திர மோடியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூட் மீடியான்னு ஒரு மீடியா இருக்குல்ல, நம்ம விஜய் அவர்களோட மேனேஜர் யாரு நம்ம ஜெகதீஷ், அவரு வந்து இந்த ரூட் மீடியா மூலமா பேக்கான நியூஸை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அடுத்த பிரதமர் யாரு நரேந்திர மோடியா தளபதியான்னு கேட்டா தளபதினு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பிட்டு இருக்கானுங்க.
சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறோம். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து தளபதி தளபதின்ட்டு உங்குறானுங்க. சரி, இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான், பார்ப்போம். விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா என்ன? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க ஒரு தளபதி வெறியனா இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். மறக்காம இந்த வீடியோவை தளபதி வெறியலுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.